எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி கான்ட்ரவர்சியாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பப்ளிக்காக ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதில் அந்த தன்னோட பையனை பற்றி கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்திருக்கு. அதாவது சூர்யா விஜய் சேதுபதியை பற்றி. அது அந்த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த படம் அது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி தன்னோட ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸை எல்லாருக்கும் அந்த டீமுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட்டு பின்னாடி இருக்கிற டீமு, அப்புறம் ஆடியன்ஸு எல்லாருக்குமே, அப்புறம் யாரெல்லாம் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுத்த எல்லாருக்குமே அவர் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. இது இந்த படம் மக்களுக்கு அந்த கனெக்ட் பண்ணும். அது ஃபிலிம் மக்களோட கனெக்ட் ஆகும். இது ரொம்ப நல்லாவே தேட்டரில் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் தன்னோட பையனோட போஸ்ட் ஏதோ இருந்திருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு யாரையோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. சப்போஸ் அந்த மாதிரி இருந்திருந்தால் அது தெரியாமல் நடந்திருக்கும், அன்னோயிங்காக தான் நடந்திருக்கணும், இன்டென்ஷனலாக நடந்திருக்காது. அப்படி இருந்திருந்தால் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். யாராவது அந்த மாதிரி ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா, தவறுதலான புரிதல்னால அவங்க அப்பாலேருந்து ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா நான் மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரைவேட்டாக அந்த படத்தை பார்த்துருக்காரு. அப்புறம் பர்சனலாக ஃபீட்பேக்கை அந்த டீம்கிட்டையும் சொல்லியிருக்காரு. டைரக்டர் யாருன்னா அனல் அரசு, அப்புறம் ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபர் அவங்க ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சூர்யாவோட. சோஷியல் மீடியாவில் ரைட்டிங், அதாவது என்னென்னா பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு போட்டு இதுதான் வைப்புன்னே சொல்கிறாங்க. தளபதி விஜயும் அதை பார்த்துட்டு ஃபீனிக்ஸை அதை அவருடைய மெர்சல் மேக்ஸ் வேர்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபீனிக்ஸ் நல்லா அனல் பறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவருடைய போஸ்ட்டை இப்போ பப்ளிக் ரிவ்யூ போடாட்டியும் கூட அவர் என்கரேஜ் பண்ணுறது, அப்புறம் அந்த பையனை டீப்பாக மோட்டிவேட் பண்ணுறது, சூர்யா விஜய் சேதுபதியை இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவனும் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பையன் விஜய்க்கு தேங்க்யூ சார்லாம் போட்டு லாஸ்ட் ஹக் அப்படின்லாம் போட்டிருக்கான். எப்போவுமே உங்களை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கேன். நான் இது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதையும் அவன் அந்த பையன் வெளிப்படுத்தியிருக்கான். டிரெக்ஷன் யாருன்னு கேட்டால் அனல் அரசு. ஃபீனிக்ஸை யாருன்னா ஸ்டாரு சூர்யா விஜய் சேதுபதி, அப்புறம் வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி அவங்கெல்லாம் சைட் ஆக்ட்ரஸ்ஸு, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ஸு சம்பத் அப்படிங்கிறவங்க. இந்த ஃபிலிம் ஃபீச்சரில் சினிமாட்டோகிராஃபி யாருன்னா வேல்ராஜ், மியூசிக் சாம் சிஎஸ் அப்படிங்கிறவர், எடிட்டிங் பிரவீன் கேஎல் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அதில் ஃபீனிக்ஸ் இப்போ பிக் ஸ்க்ரீன்ஸில் பெரிய அளவில் நல்ல குட் ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி இப்போ நல்லா டாப்பில் இனியும் பேர் அவரோட பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அவ்வளோதாங்க. இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.